கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. All glory, honor, power and praise be to God Almighty now and forever. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சபையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். I greet the congregation with whole heart who have gathered here for this February 1st service. நமக்கு ஆராதனை முடிந்த உடனே பரிசுத்த பந்தி இருக்கிறது. அந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். We have a holy communion after the service. I request you all to take part in it. இந்த மாதத்திலே நம்முடைய விசுவாசத்திற்கான வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். The promised word for the month of February is from Genesis chapter 28 verses 15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். And behold, I am with you and will keep you in all places wherever you go, and will bring you again into this land, for I will not leave you until I have done that which I have spoken to you. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முழுவதும் நம்ம யாக்கோபை பற்றி தான் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். If there's a will of God, we would be meditating completely about Jacob throughout this month of February. இந்த யாக்கோபை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. It's very important for each one of us to understand in depth about Jacob. கர்த்தர் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் இரண்டாவது மகனாக கொடுக்கப்பட்டவர்தான் இந்த யாக்கோப். Jacob stands as a second son given to Isaac and Rebekah. முதலாவது மகனுக்கு ஏசா என்று பெயர். The firstborn was named Esau. அன்பானவர்களே, ஈசாக்கு ஜெபித்ததினாலே ரெபெக்காள் கருத்தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. My beloved children of God, scripture tells us very clearly, after Isaac prayed for Rebekah, she was conceived. ஈசாக்கு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture tells us very clearly that Isaac prayed. இன்றைக்கு சபையில் இருக்கிற ஈசாக்குகள் தங்களுடைய சொந்த ரெபெக்காளுக்காக ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். Today God is insisting all the Isaacs in our church to pray for your own wives who ever considered to be Rebekahs. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்த மனைவிகளிடத்திலே அன்பு கூர்ந்து உங்கள் சொந்த மனைவிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. My beloved brothers in Christ, let me tell you very clearly, it's our greatest responsibility to love your wife and pray for them every time. இங்கே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன், கவனியுங்கள். From Genesis chapter 25 verses 20, 21 and 22, I would like to read it for you. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசா கேட்டு கருத்தரித்தால், அந்த கருத்தரித்த பிறகு ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதாகவும் இருக்கிறது. My beloved people, your scripture tells us very clearly that after Isaac prayed for Rebekah, she was conceived and she had twins in her womb, and the twins were tangling with. வளர்த்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். If we could read from the 22nd verse, it says very clearly, when Rebekah asked God that the children struggled together within her, and she asked, why is this happened? And she went to inquire of the Lord, and the Lord said unto her, 2 nations are in your womb,
And two manner of people shall be born of you, and the one people shall be stronger than the other people, and the elder shall serve the younger. இந்த சத்தியங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். It's very important for us to understand the depth of the truth that's revealed in the scripture, and we have to intake it whenever we listen to it. அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். நாம் பலத்த சௌரியவான்களாக, அதாவது ஊழியக்காரிகளாக விளங்குவதற்கு வசனம்தான் நம்மை ஊக்கப்படுத்த முடியும். When we intake the truth as it is from the scripture, we would be able to develop spiritually and also go forward in our spiritual life, and then we shall be considered as spiritual people in front of the world. ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்க ஊழியத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ரெசார்ட்டுக்கு அங்க எங்க போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும், அவங்க ஊழியத்துல உற்சாகமா இருப்பாங்கன்னு. அப்பா அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை முறை நீங்க கூட்டின்னு போயிருக்கிறீங்கன்னு. வருஷம் கூட்டின்னு போனேன்னு சொன்னாரு. எத்தனை ஊழியத்துல எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், பணம் தான் செலவுன்னு. Once a pastor told me, you have to take the people in your church to a resort, and so that they could relax and they can spend time together. But I indeed asked him, how many times have you taken? He said, I have taken multiple times. Then how many have helped you to make others redeem and others get into salvation? Then he replied saying, none of them. It was just waste of money. ஒரு முக்கியமான சகோதரனை பார்த்து நான் கேட்டேன், வருஷம் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி பிரபலமான ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்து மீட்டிங் நடத்துறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனா எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறாங்கன்னு கேட்டேன். Once I asked a brother, you are spending lakhs and lakhs, like 5 lakhs, 6 lakhs to bring a very famous pastor or evangelist to your church and give some kind of an understanding to the people. How many have attained the salvation out of it? Then he replied to me saying, none of them. அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னேன். He said nothing like that happened. நான் சொன்னேன், நீங்க இந்த 5 லட்சத்தை ஒரு கிராமத்துல போய் கஷ்டப்படுற ஒரு ஊழியக்காரனுக்கு இடம் வாங்கி சர்ச்சை கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஊழியத்துல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். I replied to him saying that had you spent this 5 lakhs in a village where a pastor need a church, if you had got the land and got him a church, the entire church would have prayed for you and your ministry would have developed. Rather doing this, you have done all this, please change yourself. எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை இருக்குது. ஆசைன்றதை விட தரிசனமாக வாரமாக கருதுகிறேன். நம்முடைய சபையில இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறையாகிலும் வட இந்தியாவில ஒரு நல்ல சபை கட்டி கொடுத்தா மிஷனரிகள் ஊழியம் செய்வதற்கு பிரயோஜனமா இருக்குமே என்று நான் சில நாட்களாக உள்ளத்தில பாரப்பட்டு கொண்டிருக்கிறேன். Have been wondering, I have a urge and I have a thirst to have build a church, construct a church at least once in 2 years in somewhere in north, so that people there could serve the Lord in a very happy way and very comfortable way. ஒரு மிஷனரி குடும்பத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது மாசம் ஒரு 13,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் உற்சாகமாக ஊழியம் செய்வார்கள் என்று ஒரு மிஷனரி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். I have heard a missionary saying that if a missionary's family has to be supported financially, we have to spend 13,000 rupees per month so that they could live a comfortable and peaceful life. நாம் மாசம் தோறும் 5,000 ரூபாய் தான் மிஷனரி ஊழியங்களுக்கு செலவிடுகிறோம். அந்த 5,000தோடு ஒரு 8,000 சேர்த்தால் ஒரு மிஷனரி குடும்பத்தை தாங்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. My beloved people, we are offering 5,000 rupees to support a missionary family. And in addition to it, if we could add 8,000 in addition, we would definitely be able to support them better. நம்ம அங்க இங்க என்பதை விட தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு சபையாராகிய நாம் வார்த்தையின்படி
வசனத்தின் அடிப்படையிலே தியாகமாய் செயல்படுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். நானும் அதை விரும்புகிறேன். My beloved people, it's very important for the church, for the people of the church, for God's people to live a life with a sacrificial heart where you could be able to support a missionary's family. I wanted our church to be in that way. Even God wants the same. இன்னைக்கு எனக்கு எப்படி அது வந்ததுன்னா, காலையிலே நம்முடைய உடன் ஊழியர் பாஸ்டர் இமான் அவர்கள் வந்து ஆண்டவருடைய தசமாக காணிக்கையும் கொடுத்து கூட மிஷனரி ஊழியத்திற்கென்று ஒரு காணிக்கை கொடுத்திருக்கிறார், 1000 ரூபாய். அப்படி ஒரு குடும்பம் ஒரு 1000 ரூபாய் மிஷனரி கொடுத்தா நம்ம சபையில இருக்கிற குடும்பங்கள்ல இருந்து ஊழியக்காரரை நாம் அழைத்து மாதந்தோறும் அவர்களை தாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான தரிசனம். I did not get this thought earlier. How did I get it? Because this morning after the promise service, Brother Iman, our associate pastor, came to forward, gave his tithe as well as an additional offering, saying that this is for the missionaries in the north. That's when I was touched. I felt if the church, if the members in the family or a family in the church, if they could do this, each one of them could do this, definitely we would be able to bring every missionary in a month, and we would be able to support them. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காள் கருத்தரித்து இரட்டையர்களை பெற்றெடுக்கிறாள். இதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஏசா முதல் பிறந்தான், அவனுடைய குதிகாலை பிடித்துக் கொண்டு யாக்கோபு பிறந்தான் என்பது செய்தி. My beloved people, as we get into the sermon, the scripture says Isaac prayed for Rebekah, and Rebekah got conceived with twins, and she delivered twins. Here we could see Esau was born and Jacob was born holding his heel forward. வயிற்றிலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிற அந்த பாதிப்பு ரெபெக்காளுக்கு தெரியுமே தவிர கருத்தரிக்க வேண்டும் என்று ஜெபித்த ஈசாக்குக்கு தெரியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஈசாக்குகள் ஜெபிக்க வேண்டும். கருத்தரிக்கிற தரிசனம் பெற்ற தன் பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு தரிசனத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Rebecca know the struggle that happened in her womb, but the person who prayed for her conception did not know what is happening with the children. Therefore, I request the church, all the men in the church are requested to pray for your wife, wherein the wives in the church, the women in the church are requested to pray for your children with a burdened heart, with a heavy heart, so that their lives are taken care. சபையிலே ஈசாக்குகள் ஜெபிக்க வேண்டும். In the church, the Isaacs are requested to pray. சபையிலே ரெபெக்காள்கள் தேவனிடத்திலே ஒவ்வொரு காரியத்திற்காக போய் முழங்கால் படியிட்டு விசாரிக்க வேண்டும். அப்படி செய்யப்படும் போது அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது, பொருளாதாரம் அடைகிறது, செழிப்படைகிறது, பண ஆசீர்வாதம் வருகிறது, செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது என்னுடைய இருதயத்தின் பாரமும் என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. My beloved people, as I said, the Isaacs in the church have to pray. Likewise, the women in the church, like Rebecca went to the presence of the Lord, you have to come to the presence of the Lord. We have to come to the presence of the Lord to inquire each and everything that's happening in our life. When we do that, definitely there shall be spiritual blessing, there shall be worldly blessing, there shall be prosperity in your family, you shall not lack any good thing, and financial matters will be taken care. கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்க வேண்டும் என்று நம்புகிற எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் ஈசாக்குகள் ஜெபிக்கணும். ரெபெக்காள்கள் தேவனிடத்திலே தங்கள் பிள்ளைகளுக்காக விசாரிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். Whoever have an expectation that God shouldn't leave us, God shouldn't forsake us, they have to pray and ask God for His favor. Whenever you do that, definitely He shall not leave you nor forsake you. Therefore, all the men in the church have to pray like Isaac, and all the women in the church have to get into the presence of the Lord like Rebecca. என் சபையில இருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு தெரிந்து
இதுவரைக்கும் நீங்கள் சரியாக ஜெபித்து சரியாக கொடுத்து சரியாக ஆராதனை முறைமைகளை கை கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆயிரங்களுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீர்கள், லட்சங்களுக்கும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டீர்கள். உங்க தரிசனம் கோடிகளை நோக்கி போய் கொண்டிருக்கும். My beloved people, had I known, if I could tell you, if my people in the church had prayed day and night and meditated scripture day and night and seated in the presence of the Father and also being truthful in everything you do, definitely you wouldn't be wandering for thousands, not be wandering for lakhs. You shall be looking forward and your eyes shall be looking forward for crores. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, hold on to your neighbors and say, நீங்க ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர், you are a spiritual Israelite. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது, you have to be a blessed one. நீங்கள் செழிப்பா இருக்க வேண்டும் you என்பது, have to be a prosperous one. நீங்கள் சிறந்தவர்களா இருக்க வேண்டும் you have to என்பது be a special person. தேவனுடைய விருப்பமும் It's completely God's will. நம்முடைய ஊழியக்காரருடைய இருதயத்தின் பாரமாய் Our இருக்கிறது. pastors and hearts burden. ஆமென். நல்ல ஜோர கைகளை தட்டி தட்டி இந்தியா மாநிலங்கள்ல இருக்கிற எல்லா மாநிலங்களை விட டிஜிபி தானப்பா, பிஜேபி வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி தமிழ்நாட்டில் 11.19 இருக்குதுன்னு சொல்றாங்க. காரணம், தான் கவனித்தனமா செய்யாத ஒரு முதல்வர் எல்லாரையும் கூப்பிட்டு யோசித்து சிந்தித்து செயல்படுவதனால இந்த வெற்றி வந்திருக்கிறது என்று சமீபத்தில் முதல்வர் NDTV பேசினதை கேட்ட போது எனக்கு புல்லரித்தது. My beloved people, recently I got to hear interview from our CM who had announced, who had said with great gratitude that the GDP has increased 11.19% compared to other states, which means that he did not do anything that is ill-treating the people, or he did not do anything that hurts people. He had been very protective and very economical in financial matters, and this really brought me goosebumps in me. அதே போலவே என் சபையில் இருக்கிற நீங்களும் உட்கார்ந்து சிந்தித்து யோசித்து செயல்படுவீர்களானால் உங்க ஜிடிபி வளர்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். மற்ற உங்க சொந்தங்களை விட அது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். Likewise, people in the church, when you sit and analyze and sit in the presence of the Lord and ask for favor, definitely your GDP also would raise compared to the people in your family, compared to your relatives. அதற்கான வாய்ப்பு இல்லாத குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் இருக்கிறபடினால்தான் உங்க ஜிடிபி தரை மட்டத்தில் இருக்கிறது. நான் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னார். நீங்கள் ஒருங்கிணைத்து செயல்படும் போது நிச்சயமாக உங்க ஜிடிபி ஜட்டு வேகத்திலே வளரும். When there is no uniting the family, when there is no understanding in the family, when you don't consult with each other and do so many other things, all this financial losses come into existence. Let me tell you very clearly, this month God has promised us that He will not leave us nor forsake us until He has done what He has promised us. When we sit in the presence of the Lord, ask for His favor, definitely our family's GDP would increase in jet rocket speed. ஒரு குடும்பத்திலே ஜிடிபி கம்மியா இருக்குதுன்னு சொன்னா நீங்க சமைக்கிற சாப்பாட்டை வேஸ்ட் பண்றீங்க, இல்ல அது மூசி போக பண்றீங்க, நாசம் பண்றீங்க. அதனால உங்க ஜிடிபி லோ ஆகுது என்பது தைரியமாக நான் சொல்றேன். I would tell you with a great courage that if you tell me that your family's GDP has reduced, has gone down, it means that you are wasting the food, you are wasting the economical blessings that God has given you, you are wasting the prosperity that God has given you. When you do that, definitely everything would go down, but when you stop doing it, definitely it will increase. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, hold on to your neighbor's hand, tell to them, உங்க பாஸ்பரட்டி, உங்க செழிப்பு குறைவதற்கு, உங்க பொருளாதாரம் குறைவதற்கு, நீங்க செய்கிற முட்டாள்தனமான காரியம் இஷ்டத்துக்கு ஆக்கிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு
அதை கொஞ்சம் அழுக வச்சு அந்த ஊசி போக வச்சு வெளியில கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா Continually throw it. கட்டி எடுத்துக்கிட்டு நரித்தெருவுக்கு தான் போனோம். You would take a plate to walk in the streets. அந்த தப்புல இருந்து நீங்க விடுபட்டு Correct your mistakes. சிக்கனமா சாப்பாடு தேவையானதை சாப்பிட்டு தேவையானதை சமைச்சு Only what is important. தேவையானபடி செஞ்சீங்கன்னா What is important. ஜிடிபி செட்டு வேகத்திலே ஏறும். It will rise in jet speed. நீங்கள் ஆசீர்வாதமா You இருப்பீர்கள். will be blessed. Amen. Amen. Clap each and everyone. எவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்றப்ப கூட ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணுங்க அப்படியே லேயால் கண்ணுங்க மாதிரி போறது கவலையா இருக்கு. Despite preaching so loudly, when I see some people closing their eyes and trying to be like Leal, really hurts. நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரெண்டு விதமான சந்ததி உன் வயிற்றில உருவாயிருக்கிறது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னால் அந்த தாய் விசாரித்த அந்த விசாரிப்பு கிடைத்த ஒரு சரியான பதிலாக நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். My beloved people, when there was a struggle in a womb and Rebecca goes to the presence of the Lord, she is getting an answer that the elder one shall serve the younger one, which this is the answer when we go and ask for favor, to ask for a clarity in the presence of the Lord. ஏசா வேட்டையாடுகிறவனாயிருந்தான். வேட்டையாடி மாம்சம் புசிக்கிறதிலேயே முழுக்க முழுக்க அவன் கரிசனை உடையவனாயிருந்தான். யாக்கோபு ஆடு மேய்க்கிறவனாயிருந்தான். அந்த ஆடு மேய்க்கிற யாக்கோபு இறைச்சியின் மேலே கவனம் செலுத்தவில்லை, பயிற்றம் கூழின் மேலே கவனம் செலுத்தினான். Esau was a hunter. He was a skillful hunter. He was a man of the field. But Jacob was a very quiet man, dwelling in tents, and he was not focused on the meat. He was not focused on the flesh, but he was very concerned about the lentils and the corn. வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல கூட நமக்கு கேடு விளைவித்து நம்முடைய ஜிடிபியை அடிமட்டத்துக்கு கொண்டு போவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. My beloved people, scripture clearly explains us even the food habits would definitely bring down the GDP and make us feel low. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 16-17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let's turn to the 21st chapter from Proverbs, and I'd like to highlight 16th and 17th verses. தயவு செய்து உங்கள் பென்சிலால அந்த வசனத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான். Kindly underline these verses. The man that wanders out of the way of understanding shall remain in the congregation of the dead. ரோட்ல போர்டு போட்டிருப்பாங்க, வேகம் விவேகம் அல்ல. In the roads we could see that they would have had a tagline saying that go slow, speed shouldn't be increased. பழைய பஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். In the olden days, in the buses, they would sticker bills saying that do not stretch your hands, head outside. ரெய்னால்ட் போங்கே சென்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருந்தார். அப்போ 27B நான் வர்றேன். எனக்கு எதிரில 27H போகுது. இந்த 27B இருக்கிற ஒரு அம்மா 27H இருக்கிற ஒரு சகோதரிய அடியே ரீட்டா ரீனான்னு கையை நீட்டினான். இதுக்கு இடையில ஒரு பஸ் வந்தது பின்னாடி 27Bக்கு பின்னாடி. அது இந்த கையை கைட்டு போயிடுச்சு. இப்ப ரீனாவும் காப்பாத்தல, ரீட்டாவும் காப்பாத்தல. அங்கிருந்து ஆயன்னு சொன்னால அவ கை நல்லா இருக்குது, இவ கையை போயிடுச்சு. காரணம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். அதேதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம
சத்தியத்தை விட்டு வழி விலகி விவேகத்தின் வழியை விட்டு விலகி போகிறவன் செத்தவர்கள் கூட்டத்திலே இருப்பான். My beloved people, it's very important for us to understand the fact that when we just stretch our arms or put our heads outside, definitely we would end up with an accident. Nobody would be there to save us. And I would like to tell you, the scripture tells us very clearly, the man that wanders out of the way of understanding, which means when we try to wander from what we have to be, then definitely is considered to be in a group of dead people. குடும்ப தலைவர்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ விவேகமான ஒரு புருஷனாய் இருந்து உன் மனைவியை விவேகத்தின் மனைவியாய் நீ பார்க்கும் சமயத்திலே உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாத வளர்ச்சி இருக்கும். உன் புருஷனை விவேகத்தின் புருஷனாய் பார்த்து உன் பிள்ளைகளை விவேகமாய் வளர்ப்பாயானால் உன் குடும்பம் விவேகமாய் இருக்கும். இல்லாவிட்டால் டோட்டலி உன் குடும்பம் செத்தவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற குடும்பமாய் இருக்கும். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். I would like to tell to the head of the family here, to all the men over here, please consider your wife and have a great understanding. When you see them with a great understanding, definitely your family would be developed, your family would prosper. If you do not do that, and even to the wives I'm telling you, when you do not treat your husband with a way of understanding, definitely your family wouldn't prosper. Then you will be considered as a family that's in the congregation of the dead. Dear brother and sister, listen to each and everyone. I told to you, or I talk with you. சகோதர சகோதரிகளே கவனியுங்கள், நான் உங்களோட பேசுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். My beloved brother and sister, please listen carefully. I would like to tell you or warn you in detail. சிற்றின்ப பிரியவன் தரித்திரனாவான். அல்பைக்கெல்லாம் ஆசைப்படுறவன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியன். People those who wander for worldly pleasure shall go waste. மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை, பிச்சைக்காரனாக தான் ஆவான். Whoever wanders for the wine, whoever wanders for the oil, definitely not prosper. They wouldn't be rich, they would be poor. இந்த சபையில இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் விவேகத்தின் குடும்பமாக, விவரமான குடும்பமாக, சத்தியத்திலே ஆழமாக, சத்தியத்திலே உயரமாக, சத்தியத்திலே அகலமாக, சத்தியத்திலே நீளமாக வளருவீர்களானால் நீங்கள் ஒருவரும் தரித்திரராய் இருப்பதில்லை. ஒருவேளை போஜனத்திற்காக சங்கடப்பட போவதில்லை. எந்த இடத்திலே அவமானப்பட்டு நின்றீங்களோ அங்கே உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். My beloved people, to the family in the church, I would like to tell you very clearly, if the family is going to be with a family of understanding, definitely you shall not be poor, you shall not lack any good thing. But if you lose it, if you are going to lack it, if you are going to lack understanding between the family or within the husband and wife, let me tell you very clearly, if you are looking for the pleasures in the world or the treasures in the world, God is not going to be on your favor. Rather, you will be poor and you shall not get any good blessing from the Lord. 3 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஒரு குடும்பம் திண்டிவனம் அருகில் இருந்து வந்தார்கள். பிரசங்கத்திலே சொன்னேன், தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னார், உனக்கு எபினேசர் பிறப்பார் என்று. முந்தா நாள் அந்த பிள்ளை போன் பண்ணாங்க, அங்கிள் எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது, எபினேசர் பிறக்க போறாருன்னு சொன்னாங்க. You believe it or not, you remember or not, I don't really understand or remember it. 3 months before, there was a family from Dindivanam. They came here because she was barren, and God prophesied saying that you shall bore a son and you shall name him Ebenezer. Day before yesterday, she called me saying that I've got a positive result and I'm going to bore Ebenezer. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை செய்வார், அவர் கைவிட மாட்டார். My beloved children of God, God shall fulfill whatever He has promised and He will not leave us. இங்கே இந்த குடும்பத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஏசா வேட்டையாடி உணவுகளை கொண்டு வந்து அவனும் சாப்பிட்டான், அவங்க தகப்பனுக்கும் கொடுத்தான். தகப்பன் ஏசா மேல ரொம்ப பட்சமாய் இருந்தார், தாய் யாக்கோபு மேலே பட்சமாய் இருந்தார். Here we could see a family who was a hunter as well as a person who was yielding the field. Here we could see that Esau brought
everything to his father, and they were happy. He was pleased with Isaac was pleased with Esau, but here Rebekah was pleased with Jacob. நம்ம சர்ச்சில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிஸ்டர் அழுதாங்க, மம்மி அவனை மாத்திரம் நல்லா படிக்க வைக்கிறீங்க, என்ன மாத்திரம் இப்படி படிக்க வைக்கிறீங்களேன்னு கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு. A while ago, a few months back, from our church also, a sister said that you are giving a good type of education to the sibling and not to me. ஆனால் இதெல்லாம் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல எல்லாவற்றிலேயும் விவேகம் இருக்க வேண்டும். விவேகத்தோடு ஒரு குடும்பம் நடத்தப்படும் போது அந்த குடும்பத்துல கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் செய்து முடிப்பார், கைவிடாதிருப்பார். All this will be in the family. It has to be in the family, but all this should be with a great understanding. When there is no way of understanding, definitely God cannot do anything better. But when you understand things and run your family, God will be glorified. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு முக்கியமல்ல. கணவன் மனைவியாக சேர்ந்து நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்கள், என்ன செயல்படுகிறீர்கள் என்பது முக்கியம். அந்த இடத்திலே தான் தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கும், தேவனுடைய சமூகம் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். It's not really important that what third person tells unto us. It's not really important what others talk about us. What is important is whether the husband and wife are praying together, whether the husband and wife are deciding with a great understanding. When a husband and wife in the family decide things together, analyze things together with understanding, definitely everything shall come into pass. சரியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். குடும்ப தலைவர்கள் கொஞ்சம் மல்லாந்து படித்து உங்க கடந்த கால வாழ்க்கையை, உன்னுடைய 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் நீ எப்படி இருந்தாய் என்பதை சிந்திக்க வேண்டும். 40 வயதிலிருந்து 60 வயதுள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னாலே நிக்கிறது பூஜ்ஜியம் தான். என்னன்னு கேட்டா, வெந்ததை தின்னுவோம், விதி வந்தா சாவோம். என்னையாவும் பசங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிற, என்னையாவும் பேரம் பேத்திகளுக்கு செஞ்சு வச்சிருக்கிறன்னா கோவிந்தா கோவிந்தா. My beloved people, I would like to tell you very clearly, you accept it or not, I am really not worried about it. I would request the men in the church, whoever are 40 years of age, just lie down straight and look up to the sky and think, what have you done from your 20 to 40 years of age? And I would request the men in 60s to lie down the same way and think, what have you done in your 40 to 60 years of age? What have you done to your family? What have you done to your grandchildren? What have you earned for your children? What have you settled for them? You would have a great answer that it's a big zero. Let me tell you very clearly, without the way of understanding that God has given unto us, you cannot survive or you cannot process. ஒரு மனைவியுடைய வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிற செயல்படுகிற வாழ்கிற புருஷன் இருக்கிறத விட அவன் சாகிறது நலமா இருக்கும் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. வேதமும் அதை சொல்லுகிறது. My beloved people, I have a urge. I wanted to convey one thing very clearly unto you. When a husband is expecting the hands of the wife and surviving, it would be better for him to die rather to live in this world. This is what Scripture also insists. அவள் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் மேன்மை அவமாவதை பார்க்கிலும் நான் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். Paul, apostle, tells very clearly, despite my magnification, my majesty getting into the mud, it's better for me to die. உங்கள் மேன்மை அவமாக போக கூடாது என்றால் நீ முழங்கால நிற்கிறதை உன் மனைவி பார்க்க வேண்டும், உன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது உண்மையா இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்திலே விசாரிக்கிற என் அன்பு சகோதரியே, உன் முழங்கால நீ முடங்குவதை உன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், உன் புருஷன் பார்க்க வேண்டும், உன் உறவுகள் பார்க்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும், சிறப்பு இருக்கும், புகழ்ச்சி இருக்கும். If you do not want your greatness to be put to shame, let me tell you very clearly, your family should see you kneeling down in the presence of the Lord. Likewise, I tell them to the women in the church, if you do not want your greatness to fall down, if you do not want your greatness to be put to shame, you have to sit in the presence of the Lord and your family should see it. Your children should see
both of you praying together, that is when your greatness will be exalted and you shall be lifted high in everything that you do, and all that you do in your hands shall come into existence. இங்கே ஏசா வேட்டையாடுகிறான். அன்றைக்கு அவன் வேட்டைக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது அவனாலே பசி தாங்க முடியவில்லை. Here we could see Esau goes for hunting, and on that particular day he couldn't find anything for hunting and he couldn't resist his hunger. யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிறான். ஆனால் அவனோ பல வருணமான பருப்புகளை தானியங்களை வைத்து சமைக்கிறான். இப்பொழுது களைப்படைந்த ஏசா வந்து, என் சகோதரனே, எனக்கு பசி எடுக்கிறது, எனக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை, கொஞ்சம் தயவு செய்து உன் கூடில கொஞ்சம் எனக்கு தா என்று கேட்கிறார். Despite Jacob was a shepherd who takes care of the sheep, who sheeps the flock, let me tell you, he did not have an interest towards it, but he had his interest towards the lentils and porridge. As he cooks it for himself, Esau comes to his brother asking to share it with him. ரெபெக்கா தேவனிடத்திலே விசாரித்தது நிறைவேற்றும்படி கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். யாக்கோபு, உன் தேசபுத்திர பாகத்தை கொடுத்தீன்னா நான் என்ன பண்றேன், உனக்கு பயிர் கஞ்சிய கொடுக்கிறேன்னு சொல்றான். இந்த எப்பவுமே கருவாடு இல்லாம கருவாடாவது சுட்டுக்குடு அப்படின்னு சொல்றவன் தரித்திரனா போவான். ஒரு துண்டு இறைச்சியாகிலும் சுட்டுக்குடு தரித்திரனா போவான். ஒரு முட்டையாவது ஆம்பலெட் போட்டு கொடுன்னு சொல்றவனும் ஒண்ணு மீனா போவான். எது இருந்தாலும் பசிக்காக சாப்பிடுற யாக்கோபு இப்ப தேசபுத்திர பாகத்தை வாங்கலாம். If we could see here, as Esau asked Jacob for porridge to fulfill the word that God gave to Rebekah, saying that the elder one shall serve the younger one. To fulfill this, we could see Esau asking for a favor from his younger brother. Here God insists Jacob to tell unto him, when you despise your birthright, I shall give the part of porridge to you. The birthright is something very important those days. Very important for the eldest child of the family, and here he is requesting him to give the porridge for his birthright. கையெடுத்து கும்பிட்டு சொல்லுகிறேன், உணவுக்காக வீட்டுல சண்டை வருதுன்னா உன் குடும்பம் முன்னுக்கு வராது. உணவுக்காக உங்க வீட்டில எப்பவும் சண்டையாவே இருக்கிறீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் தங்காது. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு கூப்பாடு வீட்டில இருந்தா அந்த வீட்டில தேவ மகிமை இருக்காது. நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் இருக்கும், துதி சத்தம் இருக்கும், ஆராதனை சத்தம் இருக்கும், ஜப சத்தம் இருக்கும். இந்த ஜப சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம் எந்த வீட்டில இருக்குதோ அந்த வீட்டில தரித்திரம் இருக்காது, வறுமை இருக்காது, ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். My beloved people, I humbly request each one of you not to fight for the food matter. Wherever there is a discrepancy in the food, eat for your hunger and live for God. Do not fight for food. Do not fight for a piece of flesh. Let me tell you very clearly, a family that do not raise their voice for food. Rather, when you raise your voice in prayer, when you raise your voice in reading scripture, when you raise your voice in worshiping the Lord, sitting in the presence of the Lord, definitely your house will not be poorer. Your house shall not face famine. Your house shall not lack any good thing. You will prosper. போன சனிக்கிழமை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போயிருந்தேன். நல்ல சாப்பாடு, நல்ல மீன் வறுவல், சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அப்பளம் எல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய ஊழியக்காரங்க போய் கேட்டு வாங்கிட்டாங்க. நான் மாத்திரம் வெஜிடேரியன் வாங்கி சாப்பிட்டேன். அதுல 2-3 ஊழியக்காரங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட முடியலன்னு கொட்ட வந்தாங்க. சொன்னேன், பச்சையா சொன்னேன், கோச்சுக்காதீங்க பாஸ்டர், உங்க வீட்டுல சனியை சப்பலாங்கல் போட்டு உட்காந்துக்கிச்சு. என்ன சொல்றீங்கன்னாரு. இந்த உணவு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார், எத்தனை பேர்கிட்ட போய் நின்று இருப்பார். அப்படி இந்த சாப்பாட்டை உனக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணியன்னா நான் உனக்கு தைரியமா சொல்றேன் 2 வாரம் ஜொத்துல படுத்துக்குவேன், சாப்பிட முடியாம பண்ணிடுவாரு, எழுதி வச்சுக்கோன்னு. நேற்று போன் பண்றார், ஒரு வாரமா நீங்க சொன்னதுல ஜொத்துல இருக்கிறேன் பாஸ்டர். நல்ல வாயில இது பேசலாம். ஏன்னா ஒரு உணவு என்பது உழைப்பினாலே வரக்கூடியது. ஒரு உழவனுடைய ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி வரக்கூடிய, நீ பணம் கொடுத்து வாங்கினாலும் அந்த உழைப்பு வீணாகும் போது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். My beloved people, last week it so happened that I had to attend the pastor's meeting. There was so much of non-vegetarian, like fish fry, fish curry and all of that. But being a vegetarian, I cannot get attracted towards it. So but I could see a few pastors wasted a lot of food. I went directly to them. I did not hesitate. I just went to them saying that there is a cause in your family. They got shocked and asked me, why pastor? Then I said, the way you're wasting food definitely brings curse to you, because the pastor who is organizing this prayer would have suffered a lot to provide you a meal, and you're wasting it and definitely wouldn't bring any blessing to you. And I told them you would definitely suffer a lot. Yesterday he called me saying that I've been suffering with fever for a week. So let me tell you very clearly, when we waste something that's given by the Lord, the sufferings follows. சாப்பாட்டுல உப்பில்லன்னு மனைவி ஆட்சிய புருஷனை நான் பார்த்திருக்கிறேன். அவனுக்கு இந்த கையை விளங்காம போயிருக்கு. இப்போ உணருங்க, ராபோய் நடுக்கத்துக்கு முன்னாடி எப்பவாவது உன் மனைவிய சாப்பாட்டுல உப்பில்லன்னு சாப்பாட்டுக்காக அடிச்சிருந்தீங்கன்னா போய் முதல்ல ஒப்புரவா மனம் திரும்பு. ஏன்னா சாப்பாட்டுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன் அன்புக்கு அடுத்த இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தேசபுத்திர பாகத்தை வித்துட்ட ஏசா பின்னால கதறான், அலறான், அழுகிறான். அந்த தேசபுத்திர பாகம் அவனை விட்டு போய்விட்டது. My beloved church, I have seen a man who had beaten his wife for there is no salt in food, and he has suffered a lot with paralysis. Let me tell you very clearly to the men in the family, have you ever hit your wife because of any discrepancies in the food, because of reason in the food? Definitely I will tell you, before you take part in the communion, go to your wife and confess it and get connected. Let me tell you, when you put love second over your taste or over your preferences, definitely God is not pleased over it. Here we could see Esau hands over his birthright to Jacob for just a bowl of porridge and suffers a lot later in his life. Likewise, when you struggle for a piece of food, there is no flavor in food, definitely later you will have to suffer more. எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது, நல்லா சொல்லுங்க. அந்தாலும் எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, புத்திய வர மாட்டேங்குது. சரியா சொல்லுங்கன்னு சொல்ற அக்காங்க சத்தம் மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. நான் இப்ப அக்காங்களுக்கு சொல்ல போறேன், நான் சம்பாதிச்சேன், நான் கொண்டு வந்து உனக்கு சோறு போடுறேன்டா மானம் கட்டவனே, எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்ட பெண்கள் இருப்பீங்கன்னா புருஷன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏனென்றால் கணவன் இல்லாம மனைவி இல்லை, மனைவி இல்லாம கணவன் இல்லை, 2 பேர் இல்லாம பிள்ளைகள் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் சமமாய் இருக்கிறோம். My beloved people, I could hear my voice from the sister saying that please tell it very strongly, pastor, please insist, because this person has been hitting me for no food, no flavor in food. Let me tell you very clearly, you might be thinking that way. I have a news for you, to all the sisters over here. Have you ever responded to your husband saying that I earn this money, this is my hard-earned money, so better keep shut and eat what I give it to you? If you have responded in this way, go and confess to your husband and get united so that God will be pleased. Otherwise it's going to be worse for you. Let me tell you, there is no husband, there is no wife, there is no children, there is no difference in men, there is no difference in women. Husband needs wife and wife needs husband. Both of you needs children, so there is no differences in the family, so get united together. ஒரு முக்கியமான சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 27 இருந்து வாசிக்கிற அந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு
இப்பதான் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தார். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து கலைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழுல நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த ஜேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். I would like to highlight a very important passage from the scripture that will make you understand better. From the 27th verse, and the boys grew, and Esau was a skillful hunter, a man of the field, and Jacob was a quiet man dwelling in tents. I would like to tell you to underline this verse. And Isaac loved Esau because he didn't eat of his venison, but Rebekah loved Jacob. And Jacob boiled pottage, and Esau came from the field, and he was faint. And Esau said to Jacob, feed me, I pray you, with that same red pottage, for I am faint. Therefore was his name called Edom. And Jacob said, sell me this day your birthright. And Esau said, behold, I am at the point of death, and what profit shall this birthright be to me? And Jacob said, swear to me this day. And he swore unto him, and he sold his birthright unto Jacob. Then Jacob gave Esau bread and pottage of lentils, and he did eat and drink, and rose up and went his way. Thus Esau despised his birthright. சில புருஷர்கள் இருக்கிறாங்க, நீ இன்னாடி பெருசா அழட்டின்னு இருக்கிற, நான் வித்துருவேன் வீட்டை கூட யாருக்காவது. என்ன நினைச்சிருக்கிற நீ? வீட்டை வித்துப்பா. நடுத்தெருக்கு வருவது நீ மாத்திரம் இல்ல, உன் மனைவி மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகளும் எங்க வருவாங்க? நடுத்தெருவுக்கு வருவாங்க. வீட்டை வித்தவங்க, வித்துட்டு இருக்கிறவங்க, வித்துட்டவங்க எனக்கு அரதேசிகளா பரதேசிகளா ஏசாவை போல நடுத்தெருவில் நிக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்க்கிறேன். I have also seen men in the family saying that boy, you're talking too much, acting so indifferent. I'm going to sell everything that you have. I'm going to sell this house. I'm going to sell this property. You may sell everything, but understand the fact that after you sell, it's not just you coming to the streets or walking in the streets, not just your wife, it's your children and grandchildren. So you're bringing the entire family to the street by your no way of understanding. When you don't understand the family, but you tend to do all that matters to you, definitely will be on the streets. I have seen many a men walking on the streets like this. மூன்று காரியங்கள் நம்மை தரித்திரமாக வைக்கும், இறந்து தின்ன வைக்கும், எல்லாருக்கும் அடிமையாக வைக்கும். 3 things would make us poorer, would make us wander for things, beg to people, and also make us a slave. நீ கணவனாயிரு, மனைவியாயிரு, எவ்வளவு பெரிய அப்பா டக்கராயிரு. You could be a husband, you could be a wife, you could be anybody for that matter. அலட்சியம் நம்பர் 1. Ignorance, உதாசீனம், neglect, அற்பமாய் நினைக்கிறது. treat things very badly. இந்த மூணு எந்த வீட்டில எந்த புருஷனுக்குள்ள எந்த புருஷனுக்குள்ள இருக்குதோ அந்த வீடு நடுத்தெரு தான். When you have ignorance, negligence, and treating things cheaply, whoever has this attitude, whoever possesses this attitude, be it a husband, be it a wife, whoever possesses this 3 attitude would definitely end up being poorer. ஏசா தேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், நடுத்தெருவில் நிற்கிறான். Esau disrespected, neglected the birthright, therefore he was in the street. சவுல் சாமுவேலுடைய வார்த்தையை
உதாசீனப்படுத்தினான், ராஜமேன்மை இழந்தான், பேய் வந்து அவன் மேல ஏறிச்சு. Saul ignored the word of Samuel. He neglected his word and he neglected the majestic throne. Therefore, Satan came on him. 30 வெள்ளிக்காசை அற்பமாக நினைத்து இயேசுவை காட்டி கொடுத்தான், தூக்க மாட்டி செத்தான். For 30 silver coins, for the cheap 30 silver coins, Judas Iscariot pointed, betrayed Jesus, and he attempted suicide. இயேசுவை உயிரை 30 வெள்ளிக்காசுக்காக அற்பமாய் நினைத்தான். கடைசில அவன் மரணம் பயங்கரமாயிருந்தது. He treated the life of Jesus for just 30 silver coins, but his life ended miserably. தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்பினாலோ நம்பாவிட்டாலோ சோதித்து பாருங்கள். அலட்சியம் பண்ணுகிறவனோ, உதாசீனப்படுத்துகிறவனோ, அடுத்தவங்களை அற்பமா நினைக்கிறவனோ வாழ்ந்த சரித்திரம் இல்ல. எந்த அரசாங்கமா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும். I tell you with great courage, with great responsibility that's given to me, you might believe it or not. If you want, you can test it. People, those who ignore anything, those who neglect anything, those who consider or treat things very cheap, are never ever prospered. It could be the family, it could be the society, it could be even in the government. யாக்கோபு இரண்டாவது ஆசீர்வாதத்தையும் ஏசாவினிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுகிறார். Jacob receives the second blessing also from Esau. ஈசாக்கு நல்ல ருசியா பனிகறி, காட்டு ஆடு, மான்கறி, கண்ட கறிகளை சாப்பிட்டு நாக்கு சப்புட்டு போச்சு. அவனே, ஏசா, என் வாய்க்கு ருசியான பதார்த்தத்தை நீ கொண்டு வா மகனே என்று சொன்ன உடனே அவன் ஓடனா ஆட்ல அலைஞ்சா. ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருந்தான், ரெபேக்காளுடைய மகன் யாக்கோபு. இவன் அப்பா அம்மாவை சுத்தி வந்து வாங்கிக்கினு அவனை சுத்த விட்டான். நான் சொல்றது இங்க பாருங்க அன்பானவர்களே, தாய் பார்த்தா இந்த ஆசீர்வாதம் என்ன, வயிற்றுல போராட்டம் யாருக்கு வந்தது? யாக்கோபுக்கா, ஏசாவுக்கா, ஈசாக்குக்கா, ரெபேக்காளுக்கு. அன்னைக்கு ஆண்டவரத்துல விசாரிச்சா ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த பதில் நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா? கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவோ ரெபேக்காளை கர்த்தர் கைவிடவில்லை. அழகாய் கூப்பிட்டார், ஆட்டுத்தோலை மேலே போத்தினால் ஈசாக்கிடத்திலே சமைத்து அனுப்புகிறார். புருஷனுக்கு எது சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு மனைவிக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிற மனைவிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஹாய், ஸ்விக்கில ஆர்டர் போடுங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுங்க. ஆர்டர் நல்லதா இருக்கும், சாப்பிட்ட பிறகுதான் வயிற்றுல கடமுடாம இருக்கும். அந்த மாசம் சம்பளம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகும். My beloved people, let me tell you very clearly. Here we could see that Isaac was pleased with Esau's food, flavorable food, all kind of a meat that he had brought to him always. Therefore, he asked him for more meat because his buds are tasteless. Therefore, Esau goes for hunting. He's just wandering for a good meat. Meanwhile, Rebecca thinks that whatever struggle she faced and whatever answer that God gave to her has to come into existence. Therefore, Rebecca calls Jacob to replace Esau and go to his father with all kind of Esau will have a different kind of hairs in his hand. So they gave him Rebecca gives Jacob a cloth which was similar to Esau's hand. Likewise, he wore it. He went to his father. He received the blessing, the second blessing that was kept for Esau. Jacob received it. Therefore, as God promised, until he fulfills the promise that he gives unto us, he would not leave us nor forsake us. பொண்ணு மேல ஆண்டவர் நல்ல அபிஷேகம் வச்சுக்கிறாரு.
நான் எவ்வளோ நீட்டா பேசினாலும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க தைரியம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, உணவு குடும்பத்தில குழப்பத்தை கொண்டு வருகிறது. உணவு குடும்பத்தில பிரிவினை கொண்டு வருகிறது. உணவு குடும்பத்தில சமாதானத்தை கெடுக்கிறது. இந்த உணவை கொடுத்தான் ஜேஷ்ட புத்திரத்தை வாங்குறான். இரண்டாவது உணவை கொண்டு வந்து கொடுக்கிறான். ஜேஷ்ட புத்திர பாகம் இங்கே மறுபடியும் வந்து விடுகிறது. இப்பொழுது ரெண்டு சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகிறது. If you could see very clearly, the food matters has created a great confusion in the entire family, a great struggle to the entire family. But what something good has happened is whatever God has promised is getting fulfilled here. Likewise, here first blessing was his birthright, and the second blessing was again a birthright from his mouth directly, from Isaac's mouth directly to his younger son, which has to go to his firstborn. But Jacob receives all the blessings that kept for Esau by serving a porridge to his father. யாராவது சொல்ல முடியுமா, எங்க வீட்டில் இது வரைக்கும் சாப்பாட்டுக்காக ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை பாஸ்டர். எது கொடுத்தாலும் என் புருஷன் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டு போயிடுவாரு. 4 நாளா ஊற போட்டு அழுக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கொடுத்தாலும் மனுஷன் சாப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்ற ஒரு குடும்ப தலைவி கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியாமா சண்டை வந்தது இல்லையா சாப்பாட்டுல? இந்த அம்மாவை கை தட்டுங்களா. அந்த பின்னாடி சாப்பாட்டுக்காகவே எங்க வீட்டுல வாரம் சண்டை வருதுன்னு சொல்றேன், கையை உயர்த்துங்க. டோட்டலா வந்துடும். எங்க எஸ்தர் தான் முதல்ல கையை உயர்த்து. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தர் கால் மேல விழுந்து சொல்றேன், சாப்பாட்டுக்காக சண்டை போடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட மனைவி சொல்லுவேன், சாப்பாடு சரியில்லைன்னா சொல்லுவேன், இனிமே வெளில போய் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு. ஏன்னா சண்டை போட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உணவே மருந்தே உணவு. My beloved people, we know like there could be no family that has not fought during the food if it's not it's not pleasant, or if it's not flavorable, if it's not good to taste. But I could see Sister Renu's family and Sister Rebecca's family has accomplished it, so that they have not faced any fight for food. I would tell you, if I could ask you how many of you had fights in your family, I would expect everyone to raise your hands. Let me, with a great respect, with a humble heart, I request you all, do not fight for food thereafter. And anything it is, please try to adjust yourself, because fighting for food doesn't really please God. It would just bring confusions in the family, and the blessings will be missed. Praise the Lord. Hallelujah. உங்க அன்பு ஏற்றோ தாழ்வு இருக்கக்கூடாது. உங்க அன்பு மகனோ மகளோ இல்ல மகள்களோ ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அங்கே பிரிவினைகள் வராது, குழப்பங்கள் வராது, சண்டைகள் வராது, அங்கே சம்பாத்தியங்கள் வீணாக போகாது என்பதை தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I humbly tell you all, there shouldn't be any differences in the love that you give to your children. It could be both girls, it could be a girl or a boy, whoever it is. Do not be partial. Be very neutral to each of them, so that your love is measured equally. When that is measured equally, every blessing shall fall in place. Nothing shall be missing from your hands, and you shall be blessed. That is what God wants from you today. மகளுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது? நீங்க எழுதி கொடுத்த மேட்டர் விழுந்து படிச்சேன், அதுல ஒண்ணு கூட கொண்டு வரலையே டேடி, எல்லாமே மாறிச்சு. நான் மாத்தல, ஜிபிஆர்எஸ் ஆண்டுடைய பிரசன்ஸ் என்ன மாற்றி விட்டது. ஆவியானவர் பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி மீதமுள்ள காரியங்களை வரும் நாட்களிலே சிந்தித்துக் கொள்ளலாம். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து கொள்ளலாம். பந்திக்கு ஆயத்தமாகலாம்.